Welcome back to our Payda channel. In the TNBC எக்ஸாமினேஷனுக்காக நம்ம கொண்டு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வீடியோஸில் அடுத்து வந்து ஒரு சின்ன டாப்பிக்கில் வந்து அனாலிசிஸ் ஆஃப் சிம்பிள் ட்ரெஸ்ஸஸ் இந்த டாப்பிக்கில் உள்ள சில ஃபண்டமெண்டல்ஸையும் அதனுடைய சில கொஸ்டின்ஸையும் நம்ம பார்த்துடலாம். வாங்க நேர வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ட்ரெஸ்ஸஸ் டெஃபனிஷன். இது வந்து பழைய காலத்தில் தூள கட்டுமானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, இட் இஸ் an articulated structure. அதாவது வந்து ட்ரெஸ்ஸஸ் ஆர் ஸ்ட்ரக்சர்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் என்டையர்லி டூ ஃபோர்ஸ் மெம்பர்ஸ். டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன உறுப்புகளை வந்து சேர்த்து கட்டுவதற்கு பேர் வந்து தூள கட்டுமானம். ஓகே, இப்போ அந்த ஜாயின்லாம் வந்து மேடப் ஆஃப் ட்ரையாங்குலர் செக்மெண்ட்ஸ்லேருந்து இது பண்ணுறதுனால தனி உறுப்புகளை இணைத்து கட்டுவதால் இட்ஸ் கால்ட் அஸ் ஆர்டிகுலேட்டட் ஸ்ட்ரக்சர். ஓகே, பேசிக்கலி இது எல்லாமே வந்து ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும். வேரியஸ் அசம்பிளி ஆஃப் நம்பர் ஆஃப் ட்ரையாங்குலர் மெம்பர்ஸ், ட்ரையாங்குலர் ஷேப்ஸ் ஆஃப் மெம்பர். ஒரு ட்ரையாங்குலுக்கு வந்து மினிமம் வி ஷுட் ஹாவ் 3 சைட்ஸ். ஸோ இப்போ இந்த சின்ன சிம்பிளஸ்ட் ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னாக்கா யூ வில் ஹாவ் 2 triangles. ஓகே, இட் இஸ் லோடட் அட் த சென்டர். 2 சப்போர்ட். ஓகே, ஒரு ஹிஞ்சி சப்போர்ட், ஒரு ரோலர் சப்போர்ட். ஓகே, ஸோ இது மாதிரி இது இஸ் a simplest example of a small truss used in small buildings, something like our school buildings, etc. Okay, இப்போ a rigid truss will not collapse under any the application of the load. That is the objective of fabricating the truss with various types of members. Either it will be olden days it will be made up of, it was made with timber. Okay, எல்லாமே மரத்தில் தான் இருக்கும். இன்னும் பழைய கால கட்டிடங்களில் வந்து நீங்கள் வந்து இது வந்து இது பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒரு 1950-60க்கு முன்னால் கட்டிய கட்டிடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க பல்வேறு பள்ளி கட்டிடங்கள், பொது கட்டிடங்கள், ஓகே, அப்புறம் வந்து அரசு கட்டிடங்கள், மருத்துவமனைகள், இதுகள் எல்லாமே வந்து நம்ம என்ன ஆகும் அப்படின்னாக்கா டைல்டு ரூஃப் போட்டு வந்து இன்லைன் ரூஃப் போட்டு கட்டும்போது the roofs will be supported by number of wooden trusses. So popularly it is called as a king post truss and queen post truss. அப்புறமா வந்து now in industrial building we are popularly using steel trusses now. Invariably in all the industrial building constructed in India we are using number of, and then all the stadiums etc. we are using the space trusses. Okay, so the simple truss is constructed by successively adding 2 members and 1 connection to the basic triangular stress. ஸோ இந்த ஒரு பேசிக் ட்ரையாங்குலர் ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, ஸோ அதனால தான் வந்து இந்த ட்ரையாங்குலர் ஷேப்பை வந்து சூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரெப்பிசாடல் ஷேப்பில் இருந்தது அப்படின்னாக்க, சப்போஸ் வி ஆர் அப்ளைங் லோட் லைக் திஸ், இது என்ன ஆகும் அப்படின்னாக்க இப்படி வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஓகே, தட்ஸ் ஒய் வி ஆர் கோயிங் ஃபார் அ ட்ரையாங்குலர் ஷேப். ஈவன் இந்த இதில் வந்து 4 மெம்பர் இருந்தால் கூட வந்து இந்த லோடு அங்கே பியில் அப்ளை பண்ணும்போது வாட் வில் ஹேப்பன், பி வில் கம் டவுன் because the joint is a hinged joint. பட் அதனால் வந்து சி என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் மேலே போகும். ஓகே, இந்த மாதிரி ஒரு கொலாப்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்துடும். பட் ஏ ட்ரையாங்குலர் மெம்பர் 3 மெம்பர் ட்ரெஸ் நாங்கள் இந்த மாதிரி கொலாப்ஸ் ஆகாது. ஓகே, ஸோ தட்ஸ் வை. ஓகே, நம்ம அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னாக்கா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஒரு பேசிக் ட்ரையாங்குலர் கூட வந்து வில் ஆட் ஒன் மோர் போர்ஷன் ஆஃப் த ட்ரெஸ் வித் 2 members and 1 joint. ஓகே, இதை கொண்டு வந்து இதில் ஆட் பண்ணாங்க, it will become the second triangle of the truss. Likewise we'll have multiple triangle of the trusses, something like this. Okay, இப்போ பேசிக்கலி இது வந்து in 3-dimensional equilibrium equationsல வந்து we'll have sigma f of x is equal to 0, sigma f of y is equal to 0, z equal to 0. Okay, முப்பரிமாணத்தில் சமநிலையாக இருக்க வேண்டுமானால், otherwise moment also is equal to 0 in all the 3 direction. எல்லா அச்சுக்களை சார்ந்த திருப்பு விசைகள் எல்லாமே 0. ஓகே, இப்போ ஒரு சிம்பிள் ட்ரெஸ் வந்து எப்படி கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னாங்க, பேஸ்ட் அப்பான் நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ். ஓகே, ஒவ்வொரு ஜாயின்லையும் we are adding 2 members. ஓகே, ஸோ m is equal to 2j minus 3. இந்த சின்ன ரிலேஷனை வந்து இந்த ட்ரெஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாக்க we'll call it as a simple truss. Okay, it becomes a statically determinate
stress. So 3 represents the external support reactions or the equilibrium conditions. Okay, support reactions கண்டுபிடிக்கிறதுக்கு we will have 3. We normally will consider the equilibrium conditions, static equilibrium conditions of f of x is equal to 0, sigma f of y equal to 0, moment about any one of the support is equal to 0. So J represents the number of joints and M represents the number of members. Okay, so if M is less than 2J minus 3, then the truss is unstable and will collapse under load. Okay, அப்போ ஸ்ட்ரெஸ் வந்து நிலை இழந்து சரியும். ஓகே, M is equal to 2J நாக்க twice the joint. Okay, so இந்த ப்ரீவியஸ் கேஸில் 4 ஜாயிண்ட் இருந்தது ஃபஸ்ட்டு கொலாப்ஸ் ஆன டெஸ்ட்டில். ஸோ 8 minus 3 5 members இருந்திருக்கணும். ஆக்சுவலாக 4 members-ஆக இருந்தது. தட்ஸ் வை இட் ஹஸ் கொலாப்ஸ்ட். ஓகே, சப்போஸ் வி ஆர் ஹேவிங் ஒன் மோர் இன்க்ளைன் மெம்பர், இட் மைட் நாட் ஹேவ் கொலாப்ஸ்ட். ஓகே, இப்போ வந்து 2J minus 3க்கு அதிகமான மெம்பர்ஸ் ரெக்கார்ட் மெம்பரோட கூட இருந்ததுனாக்கா மோர் அன்னோன்ஸ் than the known equation and it becomes a statically indeterminate structure. Okay, நமக்கு தெரிந்த சமநிலை சமன்பாடுகள் இருக்குல்ல, ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம், அவற்றினால் கணக்கிட இயலாத ஆர் கணிக்க இயலாத அமைப்பு, அதுக்கு வந்து ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர்னு பேர். If M is equal to 2J minus 3 ensures that it's a simple stress or a perfect stress which is a rigid stress which can be solvable using the basic equations of equilibrium. ஸோ அதனால் அது வந்து ஒரு நிலைத்த கணிக்கக்கூடிய கட்டமைப்பாக இருக்கும். ஓகே, we are having some number of methods, okay, of analyzing the stress. இப்போ இந்த பேசிக் மெத்தட் வந்து மெத்தட் ஆஃப் ஜாயின்ட்ஸ், மூட்டு சமநிலை முறை. ஓகே, நம்ம பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ், மெத்தட் ஆஃப் ரிசால்விங் த ஃபோர்ஸஸ் இன்டு ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்பனன்ட்ஸ், and then considering the equilibrium of the components, we'll find out the இது இருக்கு இல்லையா, forces in the members. ஓகே, அப்புறம் மெத்தட் ஆஃப் செக்ஷன்ஸ், இது வந்து 2 துண்டாக பிரிக்கிறது. சாரி, இதில் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. துண்ட பிரிப்பு முறை. ஓகே, அப்புறம் இடுவிசை, ஓகே, கெழுக்களின் முறை. இது வந்து டென்ஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் மெத்தட்னு பேர். இதுக்கெல்லாம் அப்புறமா வந்து we'll have another method which is called as a graphical method, traditionally which has been used for many number of decades. Okay, so அதுக்கு முன்னாடி we'll have some assumptions. Truss members are connected together at their ends only. Okay, எண்டில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். Trusses are connected together by frictionless pins. ஸோ அவைகள் எல்லாம் கீழ் மூட்டுக்கள். ஓகே, அதில் வந்து ஃப்ரிக்ஷன் இருக்காது. ஸோ ஃப்ரீலி இட் வில் ரொட்டேட். ஓகே, ஸோ த ட்ரஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் லோடட் ஒன்லி அட் த ஜாயின்ட்ஸ். ஓகே, ஸோ ஜாயிண்டில் தான் லோடு அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அசம்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ வெயிட்ஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் மே பி நெக்லெக்டட். ஓகே, செல்ஃப் வெயிட் ஆஃப் த மெம்பர் நெக்லெக்ட் பண்ணுவோம். இந்த ஃப்ரிக்ஷன்லெஸ் பின்ஸ் இது பண்ணுறதுனால என்ன ஆகுனாக்கா, மோஸ்ட் தீஸ் மெம்பர்ஸ் த ரிசல்ட் ஆஃப் இதனுடைய எஃபெக்ட் என்னன்னாக்கா, ஓகே, the members will be subjected to only axial forces, not any moments. Okay, so either tension or compression, இதுதான் அது கடைசியாக இருக்கும் அந்த மெம்பர்ஸில். ஓகே, ஸோ மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ் இன் 2 dimensional ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து இது பண்ணாங்க. திஸ் மெம்பர் இஸ் சப்ஜெக்டட் டு டென்ஷன் ஆர் இழு விசை. இது வந்து இட்ஸ் கம்பரஷன் ஆர் அமுக்கு விசை. ஓகே, it does not equal the moment equilibrium equation to solve the problem. அந்த sigma m is equal to 0, அது வந்து internal forces evaluate பண்ணுறது தேவைப்படாது. ஓகே, support reactions evaluate பண்ணும்போது we'll consider that. Mostly members can be evaluated within these 2 equations of f of x is equal to 0, f of y is equal to 0. ஒவ்வொரு ஜாயிண்டாக தனித்தனியாக கன்சிடர் பண்ணி we'll consider the equilibrium of the joint separately and then we'll resolve it. இப்போ ப்ராக்டிக்கலாக ஜாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஒரு ஸ்டீல் ட்ரெஸ்ஸில் வந்து வித் தி வில் ஹேவ் அ கெசட் பிளேட். இந்த மெம்பர்ஸ்லாம் வந்து தே வில் பி வெல்டட் வித் எய்தர் வித் ஹெல்ப் ஆஃப் ஃபில்லட் வெல்ட் மோஸ்ட்லி ஆர் வித் அ பட் வெல்ட். இது வந்து ஒரு ஸ்டீல் கெசட் பிளேட் மேலே ஸ்டீல் மெம்பர்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆர் ஐடியல்ஸ் மெம்பர்ஸ் ஆர் கனெக்டட் பை த ஃப்ரிக்ஷன்லெஸ் பின் மோஸ்ட் ஆஃப் த டிம்பர் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஏன்னா இப்போ ஆர் வந்து ஈவன் ஸ்டீல் ட்ரெஸ்ஸஸ் ஆர் ஜாயிண்டட் பை த பின்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் ஐடியலைசேஷன் ப்ரொசீஜர். இப்போ மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸுடைய ப்ரொசீஜரை என்ன பண்ணணும்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து வில் எவால்வ் த இன்டர்னல் ரியாக்ஷன்ஸ். ஓகே, இப்போ இந்த திஸ் இஸ் சப்ஜெக்டட் டு எ லோடு அட் த பாயிண்ட் டி. இது வந்து ஒரு டவுன் லோடோட வந்து இந்த பேசிக் ட்ரெஸ் வந்து சப்ஜெக்டட் டு. ஸோ determine the support reaction if possible. ஸோ இது RA and RB
ஓகே. ஸோ இது வந்து பேஸ்ட் அப்பான் அதுக்கு இது 3 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி we will calculate it. Then வந்து draw the free body diagram of the east joint separately. So the joint A, B, C separately. Okay. Write the equations of equilibrium for the joints. Okay. அப்போ if possible being solving the equilibrium equations at joints, only two unknown reactions exist. Work your way from joint to joint, selecting the new joint using the criteria of the unknown reactions. Okay, solve the joint equilibrium equations and find out what is the forces or stresses in the members at the acting at the end இந்த மெம்பரில். இப்போ இதை சால்வ் பண்ணும்போது இது தெரிஞ்சிருமா, that is the force acting on the member. Okay, likewise if you resolve this joint, three forces, இது upward, இது downward. Okay, மெம்பரில் வந்து மெம்பர் ஃபோர்ஸஸ் இப்படி ஆக்ட் பண்ணும், மெம்பர்லேருந்து ஜாயிண்ட்டுக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆக்ட் பண்ணும். ஓகே, ரைட் தி solve the joint equations of equilibrium simultaneously, typically either manually or with writing a computer program. Okay, etc. Then the method of sections. இப்போ என்ன பண்ணோம்னாக்கா இது ரெண்டு துண்டாக கன்சிடர் பண்ணிட்டு இந்த ட்ரெஸ்ஸை we'll also calculate the, if we are interested in the force of the members, எந்த மெம்பரில் வேணுமோ சிஇயில் வேணுனாக்கா அந்த மெம்பரை கட் பண்ணுற மாதிரி ஒரு செக்ஷனை வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து இது பண்ணிவிட்டு ஒரு போர்ஷன் ஆஃப் த இது இருக்கு இல்லையா அதை மாத்திரம் வில் கன்சிடர். வில் டேக் த மொமெண்ட் அபவுட் பி, இந்த இது இருக்குல்ல, பை டேக்கிங் த மொமெண்ட் அபவுட் பி, இந்த மெம்பரை வந்து நம்ம இதனுடைய ஈக்குலிபிரியம் இருக்கு இல்லையா இதை கன்சிடர் பண்ணி எதற்கு நியரஸ்ட் பாயிண்டோ அதுக்கு மொமெண்ட் எடுத்தால் இது சால்வ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட்டுக்குள்ளருக்கு வந்து மொமெண்ட் எடுத்து இப்போ இது இந்த கேஸில் வந்து வில் ஆல்சோ யூஸ் த தேர்ட் ஈக்குவேஷன். ஓகே, டேக்கிங் த மொமெண்ட் அபவுட் ஏ, சிக்மா moment at any point அங்கே வந்து சிக்மா எம் பி about b is equal to 0ங்கிற அடிஷனல் ஈக்குவேஷன்ஸையும் வச்சுக்கிட்டு வில் சால்வ் இட். ஓகே ஓகே இப்போ these are something like an additional information which is required. இப்போ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் முதல்ல தெரிஞ்சுனாங்க we need not consider the joint for analysis. ஓகே, இதெல்லாம் they are called as a zero force member. எப்போதுமே எல்லா மெம்பரும் ட்ரெஸ்ஸில் வந்து they won't carry forces. some of the many members வந்து அதில் ஜீரோவே இருக்கும் ஃபோர்ஸ். ஓகே, கேஸ் ஒன். ஓகே, இஃப் த்ரீ மெம்பர்ஸ் ஆர் கனெக்டட் அட் அ ஜாயிண்ட் அண்ட் தெர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளைட் டு த ஜாயிண்ட் அண்ட் டூ ஆஃப் த மெம்பர்ஸ் ஆர் கொலினியர். இப்போ ரெண்டு மெம்பரும் ஒரே ஆக்சிஸில் இருக்குது, இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் கொலினியர் ஃபோர்ஸஸாக இருக்கும். சப்போஸ் இந்த ரைட்டில் ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸும் இதுவும் வந்து ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் அப்படின்னாங்க. ஓகே, தென் இந்த தேர்டு மெம்பரில் வந்து ஃபோர்ஸ் இருக்காது, இதுவே இதை ஈக்குலிபிரியமுக்கு பண்ணிடும். சிக்மா எஃப் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு 0, சிக்மா f1 காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ f1 வில் பிகம் 0 ஆகிடும். ஓகே, ஆல்ரெடி சிக்மா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 தான் அது, ஏன்னா அது ஈக்குலிபிரியம், அப்படி இருந்தால் தான் ஈக்குலிபிரியம். f2 இஸ் ஈக்குவல் டு f3, ஸோ f1 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ இது வந்து இது இருக்கு இல்லையா, இப்போ இந்த மாதிரி கேஸில் இப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்க இந்த மெம்பர்லாம் இந்த இன்க்ளைன் மெம்பர் இருக்குல்ல, இந்த லோடு வந்து இட் வில் பி டிரான்ஸ்மிட்டட் ஒன்லி த்ரூ திஸ் மெம்பர் டு த சப்போர்ட், இதுக்கு நேரம் அப்படி போயிடும். ஓகே, இந்த இன்பிட்வீன் மெம்பர் இருக்குல்ல, அப்புறமா இந்த மெம்பர் வழி அப்படி வந்து இப்படி போயிடும். ஸோ இந்த மெம்பர் இருக்குல்ல, தீஸ் மெம்பர்ஸ் ஆர் வந்து இட் வில் பிகம் 0. அப்புறம் எதுக்கு சார் மெம்பர்னாக்கா இந்த மெம்பர் இல்லைனாக்கா இது இட் வில் கொலாப்ஸ். ஓகே, அந்த கான்ஃபிகரேஷன் வந்து we need to satisfy the basic equations of 2j minus 3ல வந்து okay we need the members. okay, இப்போ we'll see the questions. okay to avoid mechanism formation the trusses must be in triangular shape, இல்லைனாக்க என்ன ஆகும், அது ஒரு கொலாப்ஸ் மெக்கானிசம் ஃபார்ம் பண்ணி இது வரும். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ திஸ் இஸ் a 2002 question. ஸோ ஹெக்ஸகனல், பாலிகனல், ரெக்டாங்குலர், ஆன்சர் நாட் நோன், இது வந்து அதர் ஆப்ஷன்ஸ். ஓகே, இப்போது நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த ஃபோர்ஸ் இந்த மெம்பர் பிடி, இந்த பிடிங்கிறதுல வந்து என்னென்ன மெம்பர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் இருக்கும்போது இதில் சப்போர்ட்லேருந்து ரியாக்ஷன் வந்துடும். ஸோ பேசிக்கலி இந்த லோடு வந்து இதுக்கு டிரான்ஸ்மிட் ஆகி அப்புறம் ஹரிசாண்டலுக்கு போயிடும். ஸோ இது ரெண்டுமே வந்து ஈக்குவல் ஆங்கிள்ஸ், 60 டிகிரி 60 டிகிரி. ஸோ இது நீங்கள் இதில் ஒரு ஈக்குலிபிரியம் எவால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஃபைனலி யூ will find that the member DB will carry only zero moment, zero force. okay,
ஸோ இந்த 5 kilonewtonங்கிறது வந்து இந்த ரெண்டு மெம்பருக்கு வந்து அப்படியே ஈக்குவலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ this becomes a zero force member. Okay, இப்போ maximum number of unknowns which can be solved is the equilibrium equations in 2 dimensions is equal to 1, 2, 3, 4 not known. So the correct answer is 3. 2 dimensionல வந்து 3 ஈக்குவேஷன் வேணும். ஓகே, இதுவே வந்து இதை வந்து இன்னொரு ஃபார்முலா கேட்டிருக்கு. The equations of statics are called. ஓகே, சிக்மா எம் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டு ஈக்குவேஷனா இல்லை ஒரு ஈக்குவேஷனா? ஸோ ஆல் த 3 ஈக்குவேஷன்ஸ் ஆர் த இந்த டி இருக்குல்ல, ஆன்சர் டி இருக்குல்ல, இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ ஓகே, ஆல் த 3 ஈக்குவேஷன்ஸ் we require, this is the correct answer. இப்போ இது வந்து simple test must satisfy the relation m is equal to 2j minus 3. ஓகே, m is equal to 2j minus 4, 3j minus 2. இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ the correct answer is, just we have seen, this is the correct answer. A is the correct answer. A truss which number of members is less than 2j minus 3 is called as a redundant frame, deficient frame, perfect frame, imperfect frame. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்க இந்த ரெண்டு ஆன்சருமே ஆன்சர் நாட்ணும். இந்த ரெண்டு ஆன்சருமே கரெக்டாக தான் இருக்குது. டெஃபிஷியன்ட் ஃப்ரேமும் கரெக்டு தான். ஓகே, இம்பர்ஃபெக்ட் ஃப்ரேமும் இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஃப்ரேமும் கிடையாது. ஸோ பி அண்ட் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, a perfect frame should satisfy the relation. Okay, என்ன இருக்குது? So m is equal to 2j minus 3. This is the correct relation. இப்போ statically indeterminate structures are also called as unstable, serviceable, determinate, redundant. இது வந்து 2008 18 கொஸ்டின். ஸோ இந்த indeterminate structuresல வந்து இந்த மாதிரி இது இந்த கேஸ் ஆஃப் ட்ரஸ்ஸஸ் இதை கால் redundant truss அப்படின்னு நம்ம வந்து வில் கால் இட். ஓகே, ஓகே, வித் திஸ் வில் கம்ப்ளீட் திஸ் ப்ரெசன்டேஷன். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, ஓகே, தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் த எக்ஸாமினேஷன்ஸ். ஓகே, வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.